சார் சார் என் பொண்டாட்டிக்கு புத்து நோய் சார், சாக கிடக்கிறா சார். ஒரு 20 ரூபா கொடு சார். 20 ரூபால புத்துநோய்க்கு மருத்துவம் பார்த்துருவே நீ? கவலைய மறந்துடுவேன் சார். குடிக்கிறதுக்கு காசு கேட்கறல்ல, நான் கொடுக்க முடியாது. வயத்தை பசிக்கிறதுன்னு சொல்லுங்க, சாப்பாடு வாங்கி தரேன். என்னை யாரும் ஏமாத்த முடியாது. மவன வீட்டுக்கு போனா பழைய கஞ்சி தான். கணவன் துட்டுல ஹோட்டலுக்கு போய் ஒரு புடி புடிச்சிருவோமா? கூடு சார். நைனா சார் சார் நைனா நில்லு, ஓடாத சார். சார் சார் சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு சார். சாப்பாடு வாங்கி கொடுங்க சார். சாப்பாடு தானே வேணும், அப்படி கேளுங்க. என் கூட வாங்க சார். என்ன வேணா? மவனே சூப்பு சாப்பிட்டிருக்கியா? இல்ல நைனா. அப்ப சொல்லு. 2 ஆட்டுக்கால் சூப்பு. எனக்கு 2 ஆட்டுக்கால் சூப்பு. Cheers. முட்டை இருக்குதா? இருக்குது. எவ்வளவு இருக்குது? உங்களுக்கு எவ்வளவு வேணா? ஒரு 12 முட்டை வேணும். மானு உனக்கு? எனக்கு முட்டைலாம் பிடிக்காதுப்பா. வா 6 போரும். பில்லு வரும், துட்டு கொடுத்துட்டு வாங்க. நாங்க கிளம்புறோம். பார்சல்லாம் ஒண்ணு வானா. இந்தாங்க சார் பில்லு. எவ்வளவு? 82 ரூபா. ஐயோ. வணக்கம். வணக்கம். நான் கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவன். 60 ரூபாய் தான் பணம் எடுத்துட்டு வந்தேன். எதிர்பாராத விதமா 82 ரூபாய் ஆயிடுச்சு. நீங்க ஒரு 10 நிமிஷம் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா வீட்டுக்கு ஓடி போய் மிச்சம் 22 ரூபாய் பணத்தை எடுத்துட்டு வந்துருவேன். உன்ன மாதிரி எத்தனை களவாணியை பார்த்திருப்பேன். களவாணி எல்லாம் சொல்லாதீங்க சார், 4 பேர் பாக்குறாங்க. தெரியா, உழைச்சி தின்னக்கூடாது. உடம்ப தடிமாடு மாதிரி வளர்த்து வச்சிருக்க. 82 ரூபாய்க்கு தனியா தின்னுருக்க சார். 82 ரூபாய் நான் எதுவுமே சாப்பிடல சார். ஒரு சிங்கிள் டீ கூட சாப்பிடல சார். மரியாதையா உள்ள போற. சரக்கு மாஸ்டர் என்ன சரக்கு ரெடியா இருக்குன்னு கேட்கிற. டேபிள்ல விசாரிக்கிற. நான் சர்வர் வேலை பண்ணணுமா? இந்த மாதிரி திருடி திங்கிறத விட எந்த தொழில் செஞ்சாலும் கேவலம் இல்ல. உள்ள போட. சார், சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, முட்டை பிரியாணி, கொத்து பரோட்டா, முட்டை பரோட்டா, சிலோன் பரோட்டா, சிங்கப்பூர் பரோட்டா, கோழி, மீன், காடை, கௌதாரி, நண்டு, பெருச்சாலி எல்லாம் இருக்கு. உங்களுக்கு என்ன சார் வேணும்? வணக்கம் சார். வணக்கம், உட்காருங்க. தேங்க்ஸ். இது அநாத ஆசிரமமா? இது அநாத ஆசிரமம் இல்ல சார், முதியோர் மறுவாழ்வு இல்லம். வாழ்க்கையில யாருமே இல்லாதவங்க போய் சேர்ற இடம் தான் அநாதாசிரமம். ஆனா இங்க இருக்கிறவங்களுக்கு புள்ள, பொண்ணு, மருமக, மருமக, பேரன், பேத்தி, இந்த மாதிரி எல்லாருமே இருக்காங்க. நான் எங்க அப்பாவை இங்க விட போறேன். நீங்க மாசம் 300 ரூபா வாங்குறதா கேள்விப்பட்டேன். வேணா என் சம்பளம் பூராவையும் கொடுத்துடுறேன். நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல. எங்க அப்பா எனக்கு தெய்வம். அவர் நல்லபடியா பாத்துங்க சார். ஏன் சார், உங்க அப்பா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க, அப்புறம் ஏன் சார் இங்க கூட சேர்க்கறீங்க? என் தெய்வம் என்னை எப்பவுமே சோதனை பண்ணும் சார். சார், என் தெய்வத்தை கூட்டு வர்ற சார். என்னப்பா சேர்த்துக்கிறாங்களாமா? பணத்தை கட்டிடு. மாசம் மாசம் பணத்தை கட்டுறச்சு நீ வந்தா போதும். நடுவுல அப்ப இருப்பேன்னு சொல்லிட்டு வந்த கைய காலம் உடைச்சிருவேன். இந்த பாரு, உன்னை அனாதையா விட்டுட்டு வந்துட்டேன்னு வருத்தப்படாத.
பொண்டாட்டி குழந்தை குட்டிகளை நல்லபடியா பாத்துக்கணும். ஆதரா சந்தோஷமா இருக்கணும். இங்க வாப்பா. யார் நீ? இந்த முதியோர் மறுவாழ்வு இல்லத்தை நான் தான் நடத்துறேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, உன்னை நல்லபடியா பாத்துக்கிறேன். நீ யாரு என்ன நல்லபடியா பாத்துக்கிறதுக்கு? நான் வந்துட்டேன்ல, உன்னை நீ முதல்ல நல்லபடியா பாத்துக்க. சார், இவர் தான் எங்க அப்பா. உங்களை நல்லபடியா பாத்துக்குவார். ஆரம்பமே இப்பத்தான்னு நினைப்போம். இதில் 60 என்ன 70 என்னடா? 6 மாச பிள்ளைய போல் சிரிப்போம். அட சிரிப்பதற்கு பல்லு எதுக்குடா? சின்ன வயசுல எங்க அப்பா அம்மா செத்து போயிட்டாங்க. பெத்தவங்க பாசம்னா என்னன்னே அறியாம வளர்ந்தவனா. அதனாலதான் அந்த மறுவாழ்வு இல்லத்தையே ஆரம்பிச்சு நடத்திட்டு இருக்கேன். இங்க இருக்கிறவங்க எல்லாருமே 24 மணி நேரம் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான் என் ஆசை. பாடு. ஐயோ என்னது காப்பி ஒரு மாதிரியா இருக்கு? சக்கரையே போடலையா? ஒரு ஸ்பூனுக்கு 3 ஸ்பூன் தான் போட்டேன். அம்மா நீ சக்கரை எங்க போட்ட? கோலமாவு தானே போட்ட? ஐயோ கோலமாவா? ஏண்டி வாசல்ல போட வேண்டிய கோலமாவை காப்பியில போட்டுடி. அதுலனா உங்க மிருதங்க வாசிப்புல மயங்கி நினைலையோ, எனக்கு தலைகாலே புரியல. அப்பா அப்பா எந்திரிங்கப்பா. அப்பா அம்மா தூங்கும் போது டிஸ்டர்ப் பண்ணாதம்மா. அம்மா பாருங்கம்மா, அப்பா எந்திரிக்க மாட்டேங்கிறாரு. அடுப்புல கரண்டி காய போட்டிருக்கேன் சொல்லு. மாட்டிக்கிட்டியா? எத்தனை நாளா என்ன டமாச்சிக்கிட்டு இருந்த? உன்னால எனக்கு எவ்வளவு நஷ்டம். உன்னை இன்னைக்கு என்ன பண்றப்பா? உன்னை பிடிக்கிறதுக்கு நான் எவ்வளவு பிளான் பண்ணேன். கடைசியில ஒரு வழியா பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு உன்னை என்ன பண்ண போறேன்பா? தர 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 தன் 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 தரதன் 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 தரதன். மாட்டிக்கிறியா? இன்னைக்கு நீ கோவிந்தா, இன்னைக்கு நீ அரோகரா, இன்னைக்கு நீ பஞ்சர், இன்னைக்கு உன் கதை கண்ட. ஜமுனா ஏன் 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 கத்துறீங்க? சிரிச்சது போதும், விஷயத்தை சொல்லுங்க. உள் பாடிய கடிச்ச இந்த எலியுடைய புல் பாடிய பாத்தியா? ஆமா, என்னமோ பெருசா புளிய புடிச்சிட்ட மாதிரி இவ்வளவு எலிய புடிச்சிட்டு. எலிய புடிச்சது மட்டும் இல்லடி, இந்த எலியினுடைய சாப்டரையே க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து தெரிஞ்சுக்கோ விஸ்வநாதனோட வீரத்தை. இந்த எலிய தூக்கிட்டு போய் குப்பை தொட்டில போடுங்கடி. திருட்டு மொழி முழிக்கிறத பாரு. ஒரு சின்ன எலி அடிச்சு சாவடிக்க முடியல, பெருசா வீரத்தை பத்தி பேச வந்துட்டேன். போய் வாசல் தெளிச்சு கோலம் போடுங்க போங்க. அழகண்டேஸ்வரர் பொண்டாட்டி பேசுறேன். என்ன நீங்க அவர் கூட தான் பேசணுமா? ஒரு நிமிஷம் இருங்க. கொழுந்தனாரே கொழுந்தனாரே, என்ன நீ? அண்ணனுக்கு போன். ஹலோ, ஜனகண்டேஸ்வரி தம்பி ராயப்பன் ஸ்பீக்கிங். நான் ஐஜி பேசுறேன். என்னது ஐயா? ஆமா, அவர் தான் இந்த பாத்ரூம்ல இருக்காரு. இத கூப்பிடுறேன், ஒரு நிமிஷம். அண்ணே அண்ணே, ஏய் கக்கூசுக்கு போது கதவு தட்டாதடா. உங்களுக்கு போன். போ, நான் அப்புறம் வந்து பேசிக்கிறேன்டா.
அர்ஜென்ட்டா போன் பேசுறேன். ஏய் இப்ப எனக்கு மட்டும் அர்ஜென்ட் இல்லையா? முக்கியமானவங்க பேசுறாங்கண்ணே. இரு, கொஞ்சம் வாங்கண்ணே. எடுத்துட்டு வந்துடுறேன். அட வாங்க, அப்புறம் எடுத்துக்கலாம். வாங்க. இந்தாங்க பேசுங்க. ஹலோ ஜலகண்டேஸ்வரரா, நீங்க சாயந்தரம் உங்களுக்கு பாராட்டு விழா நடத்தி பட்டம் கொடுக்க போறோம், வந்து வாங்கிக்கோங்க. ஒரு நிமிஷம் இருங்க. எதுக்குடா எனக்கு பாராட்டு விழாவும் பட்டம் கொடுக்குறாங்க? அண்ணே, எந்த நேரத்துல யாராருக்கு என்னென்ன கொடுப்பான்னு தெரியாது. கொடுக்கறத வாங்கிக்கங்க. வாங்கிக்கிறேன். கொடுங்க சார். நீங்க என்ன பண்றீங்க? உங்க ஜீப் எடுத்துட்டு நேரா சைதாப்பேட்டை போய் இன்ஸ்பெக்டர் ஜெயராமனை பிக்கப் பண்ணிட்டு 6 மணிக்கு ஐஜி ஆபீஸ் வந்து சேருங்க. என்கிட்ட ஜீப் இல்ல. நான் எதுக்காக சைதாப்பேட்டையில இருக்கிற இன்ஸ்பெக்டர் பிக்கப் பண்ணணும்? ஐஜி ஆபீஸ் நான் எதுக்கே வரணும்? நீங்க முகமுடி கொள்ளக்காரனை பிடிச்ச இன்ஸ்பெக்டர் ஜலகண்டேஸ்வரர் தானே பேசுறது? ஆடா அது நான் இல்லையா? நான் வீடு காலனி வச்சிருக்கிற ஜலகண்டேஸ்வரர். யோ, இது முதல்ல சொல்லி தர வேண்டியதானே? ஏன் நீ முதல்லயே கேக்குறது? உனக்கெல்லாம் எவன் போன் கனெக்ஷன் கொடுத்தது? நாங்க பணம் கட்டி போன் வாங்குறதுயா? டேய், முதல்ல போனை வைடா. நீ முதல்ல வையா. என்னது போன அப்பா, நான் காலேஜ் போறேன், இந்தாங்க வாடகை லிஸ்ட். வாடகை லிஸ்ட்? மாசம் முடிஞ்ச 5ஆம் தேதி ஆனா ஒவ்வொரு வீட்டுக்காரனும் சந்தோஷப்படுவான், கை நிறைய வாடகை வருதுன்னு. இங்க அப்படியா இருக்கு? எவன் கூடி இருந்தாலும் வாடகையை தரமாட்டேங்கிறானுங்களே. கவலையே படாதீங்கண்ணே. இந்த மாசம் வாடகை நான் வாங்கி தரேன். ஒவ்வொரு மாசம் இப்படித்தான் சொல்றது. எங்க வாங்கி தர? இப்ப கொடுத்துட்டீங்கல்ல, பின்னாடி வாங்க. நீ போய் அந்த வேலையை பாரு. நான் பாதியில் விட்டு வந்த மீதி போய் முடிச்சுட்டு வரேன். அப்பா என்னம்மா? நான் இன்ஸ்டியூட் போயிட்டு வரேன்ப்பா. போயிட்டு வாடா கண்ணு. சரிப்பா. விஸ்வநாத் சார், ஸ்கூட்டர் தொடக்கிறீங்க போட்டிருக்கு. ஆமா, நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? இது என்ன சார் கேள்வி? நான் தான் வீட்டு ஓனர், நீங்க வாடகைக்கு இருக்கிறீங்க. இன்னைக்கு தேதி 5. வாடகை கொடுத்தீங்கன்னா நான் சந்தோஷமா வாங்கிட்டு போயிடுவேன். 6 மாத வீட்டு வாடகை 1800. ஆமாங்க. கரண்ட் சார்ஜ் 180. ஆமாங்க. தண்ணி வரி 60. ஆமாங்க. முறவாசல் 60. ஆமாங்க. சிரிக்கிறாரு, சந்தோஷமா இருக்காரு போட்டிருக்கு. வாடகை இன்னைக்கு கொடுத்துருவாரு. யாரை கேட்கிறாய் வாடகை? கடிச்சு வச்சிருவேன். வாங்கண்ணே. நான் வரமாட்டேன். அண்ணே, நான் இருக்கேன். நான் வரமாட்டேன். அட வாங்கண்ணே. ஐயோ, நான் வரவே மாட்டேன். வாங்கண்ணே. எதற்கு கேட்கிறாய் கரண்ட் சார்ஜ்? வீட்டை கட்டினாயா? சிமெண்ட் பூசினாயா? செங்கல் எடுத்தாயா? இல்லை சுவருக்கு வெள்ளை அடித்தாயா? இல்லை நான் உனக்கு மாமனா மச்சானா? மானம் கெட்டவனே. மானம் கெட்டவனே. அடக்கே என்ன வசனத்தை விட்டாருண்ணே. வாடகை இல்லை என்று ஒரு முறை சொன்னால் உரைக்கவில்லை, வைக்கவில்லை. ரோசம் இல்லை. ரோஷம் இல்லை. சொல்லி விட்டாரு. மாதம் வாடகை கேட்டு என் வீட்டு முன்வாசலில் வந்து நிற்பதை மறந்துவிடு. இப்பொழுது நீ ஓடிவிடு, இல்லை என்றால் உன் பறகி தலை எகிறிவிடும். ஜாக்கிரதை. என்னங்க கண்டவங்க கிட்ட உங்களுக்கு என்ன பேச்சு? ஆபீஸ் போலாம். போறமா. ஐயோ, இது கவனம் இல்லை. நல்ல வேளை எட்டி நின்ன, இல்லன்னா மூஞ்சில தண்ணி ஊத்திட்டு போயிருப்பான். நான் கண்டவனா? வாடகை கொடுக்க வக்கீல்ல திட்டிட்டு போறா பாத்தியா? அவன் என்னமோ மானம் கெட்டவனே, மச்சான் கெட்டவனே, மருமகன் கெட்டவனேங்கிறான். அதனால புது வசனமா இருக்கே. அடே, இது புது வசனம் இல்ல, பழைய வசனம். கட்டபொம்மை சினிமா நேத்து நைட் ஷோ பாத்துருக்கான். இந்த வசனத்தை அப்படியே வீட்டுக்குள்ள போய் பேசினா பொண்டாட்டி செருப்பால் அடிப்பா. ஏமாந்தவங்க நம்ம தானே, அதான் நம்ம கிட்ட ஊத்திட்டு போறான். வாங்க, அடுத்த வீட்டுக்கு போவோம். என்ன பிச்சைக்காரனாவே ஆக்கிட்டியா? வாடகை வசூல் பண்ணும்ல, வாங்க. இங்க பாரு, என் வாடகை பணம் எல்லாம் ட்ரம்மா உருண்டு போகுது. ஆஹா, இது என்னென்ன தரம்? எகத்தாளம் சுமாரா. போய் கணேசிக்கார், நான் வீட்டுக்காரன் வந்திருக்கேன். என்னண்ணா கூப்பிட்டா? மாமி என்ன சொல்றாரு சாமி? என்ன விஷயம்ன்றார்? வாடகை வாங்க வந்திருக்கேன்னு சொல்லுங்க. இப்ப தர முடியாதுங்கிறார். எப்ப தருவார்னு கேளுங்க. ஒரு 6-7 மாசம் போகட்டும்ங்கிறார். ரொம்ப தான் நீங்க ஆட்டாதீங்க மாமி. ஏன் ஒரு 6-7 வருஷம் சொல்றது தானே மாமி? செலவுக்கு பணம் இல்ல, கொஞ்சம் கொஞ்சமாவது தவணை முறையில என் வாடகை கொடுக்க சொல்லுங்க மாமி. இப்ப என்ன சொல்றார்? என்ன தெரியுமா? ரொம்ப தொந்தரவு பண்ணி வாடகை கேட்டா உங்க பல்ல கலட்டும்னு சொல்றாரு. நாங்க என்ன கட்டுப்பல்ல வச்சிருக்கிற கழட்டிட்டு போறதுக்கு? நீ சும்மா இருடா. சாமி, இதுக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு? தெரியலையே. எனக்கு தெரியும்டா. என்ன? 7 ஜென்மத்துக்கு உனக்கு வாடகை தர மாட்டேன்னு சொல்றான். டேய், இன்னைக்கு நான் 2 பாத்துறேன்டா சாமி. நான் கையெடுத்து கும்பிடுறேன், எனக்கு வாடகையே வேண்டாம். நீ வாசிக்கிறது பாட்டு காரணியா செவிடா போயிடும். யோ கோயம்புத்தூர்காரர வர்றாரா? இப்படிதான் செட்டப்பா வர்றாரு. இன்னைக்கு எப்படி வாடகை வசூல் பண்ணிட்டு போயிடலாம். வாங்க 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 வாங்க. வணக்கங்க. என்ன விஷயம் வந்திருக்கீங்க? சும்மா அப்படியே ஜாலியா பேசி போலான்னு வந்தங்க. பேசலாம்ங்களே. அப்படியே வாடகையை வசூல் பண்ணிட்டு போலான்னு வந்தங்க. வாடகை இல்லைங்க. இல்லையா? இருக்கு, கொடுங்க. சாவித்திரி அம்மா வாங்க. அதே என்ன அப்படி கத்துறீங்க? உள்ள அந்த ஏன் பேக் வச்சுக்கிற எடுத்துட்டு வா. ஆமா, அந்த கேன பாக்க எடுத்துட்டு வாங்க. இந்தாங்க பேக்கு. உள்ள 5000 ரூபாய் கட்டு வச்சிருக்கேன், பாத்து பாத்திரம்.
இதுக்கு அப்புறம் எவனா திருடங்கட வந்து அடிச்சிட்டு போயிட போறானுங்க. கரெக்டா சொன்னமணி. அப்ப வரட்டா? வாங்க. வாருங்க. யோ என்னையா இது நியாயம்? வாடகை கேட்டா வட்டமாட்டு போற. சே உங்க கூட பெரிய தொல்லையா போச்சு மாசமானா. நீங்க வந்து வாடகை கேக்குறது, நான் பதில் சொல்றது, எவனால ஆகுறது? இன்னைக்கு ரெண்டுல ஒரு முடிவு பண்ணிடணும். ஆட இளவு மகனே, காசை போட்டு நாங்க வீட்டை கட்டிட்டு வாடகை கேட்டா அதுக்கு பதில் சொல்ல உனக்கு கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு ரெண்டு ஒண்ணு முடிவு பண்ணிருக்காங்க. உட்காரு உட்காருங்க. வாங்க உட்கார். இதே மாசம் நமக்கு சங்கடமா இருக்கு. இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு முடிவு பண்ணிடுறது. நான் என்னன்னு சொல்றேன், எடிய கைய மேல வகுந்துருவேன். நான் ஆம்பளை ஆகுன்னு நினைச்சேங்க. நினைப்ப ஏதோ பேசி முடிவெடுக்கலாம்னு. இந்த வீடு கட்டினது யாரு? கொத்தனாரு. வீட்டுக்கு சொந்தக்காரரு நானு. இந்த நிலை யாருக்கு சொந்தம்? யாருக்கு சொந்தமில்ல, புறம்போக்கு. புறம்போக்கு. புறம்போக்கு நிலமா? இதை கட்டுறதுக்கு மொத்தம் என்ன செலவாச்சு? நான் அப்ப கட்டது ஒரு 40,000 ரூபாய் ஆகிருக்கும். இது வரைக்கும் நானே 20,000 இருந்து 24,000 வரைக்கும் வாடகை கொடுத்துருக்கேன். இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? உங்களை குடி வச்சது தப்புன்னு தெரியுது. இப்ப முடிவா என்ன சொல்றீங்க? உங்களுக்கு தெரியுமா ரெண்ட் கண்ட்ரோல் ஆபீஸ்? ஆஹா. கோர்ட் தெரியுமா? ஆஹா. நான் கோர்ட்டுக்கு போனா நீங்க 2 பேரும் ரோட்டுக்கு போகணும். நீங்க போங்க சார், நாங்க அம்மா கிட்ட பேசி முடிவு எடுத்துக்கிறோம். அம்மனி, எதுக்கு நீ உள்ள போய் தாள் கொடுக்க? இதுவே இல்லையா? பேசுவீங்க. டேய், இப்ப தெரியுதா இந்த காலனியை கெடுத்தது யாருன்னு? யாரு? இந்த கோயம்புத்தூர் குள்ளந்தான். இவன் தலையில ஒரு இடிய போட்டோம்னா எல்லாம் சரியா போயிடும். சரி வாங்க அடுத்து கொடுப்போம். என்னடா இந்த மாசம் எவனுமே வாடகை கொடுக்க மாட்டேங்கிறான்? ஜலகண்டேஸ்வரு, முனிமா, இந்தாங்க என் வாடகை. முனிமா, நீ ஒருத்திதாமா மாசம் வாடகை கரெக்டா குடுக்குற, வேற எவனுமே கொடுக்க மாட்டேங்கிறான். என்னங்க வீட்டுக்கு சொந்தக்காரர் நீங்க, குடி இருக்கிறவங்க அவங்க. வாடகை கொடுங்கடா நாய்ங்களான்னு அதட்டி கேட்க வேண்டியதானே? அதட்டி என்ன அருவாள் எடுத்தே கேட்டுருவேன். ஆ. அவன் என்னமோ வெள்ளக்காரனுக்கு பிறந்த மாதிரி ஐ வில் மீட் கோர்ட்டுங்கிறான். நீங்களும் சொல்ல வேண்டியதானே ஐ வில் மீல்ஸ் கோட்டுன்னு. நான் சொல்ல முடியாது. ஏன்? ஒவ்வொருத்தரும் 10 வருஷம் குடியிருக்கிறான். ஆ. இது வேற சட்டம், குடியிருக்கிறவங்க தான் வீடு சொந்தம்னு வந்திருக்கு. ஓஹோ, அது அப்படியா? நான் 20 வருஷமா இருக்கிறேனே. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா நான் I will meet court. இல்லைங்க. என்னன்னு நீங்க இத போய் முடிமாட்ட சொல்லிட்டு ஆனா தெரியாம சொல்லிட்டேன்டா. அதுக்கு ஐ மீட்டு கொட்டு போகுது. ஐயோ, என்ன முனிசாமி? ராயப்பா எங்க போனோம்? உட்காரு. எங்கேயும் போல உன்ன பக்கத்துல வந்தேன். அப்படியா? ஆ. என்ன விஷயம்? நம்ம அண்ணன் ஜலண்டேஸ்வர் காலையில குடியிருக்கிற எந்த பேமணி வாடகை கொடுக்க மாட்டேங்கிறான். ஆ. ஒரே பிரச்சனை. எங்க அண்ணன் என்ன திட்டுறாரு, ஆ. அவங்க ஓட வரட்டும். விரட்டிட்டா போச்சு. அச்சை, என்னால முடியல, நீ விரட்ட போறியா? நாலு நல்ல ரெவடியா போறியா? ரவுடியா? ஆ. ஐயோ, என்ன? என்ன வச்சு காலி பண்ணா நாளைக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுமே. நீ சொல்றதும் வாசம் தான். இப்ப என்ன பண்றது? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, சொல்லட்டுமா? உங்ககிட்ட ஐடியாவா? ம். வாடகை வசூல் பண்ண தானே? ஆமா. அப்படின்னா சொல்லு. உங்க காலனியில ஏதாவது காலி வீடு இருக்கா? ஏன் நீ வர போறியா? ஆ, இருக்கா? இருக்கு. ஒரு வயசானவன் ஆ. சின்ன பொண்ண கல்யாணம் பண்ணவனா பார்த்து இங்க குடி வச்சுட்டா. ஆ. மாசம் வாடகை எப்படி வருதுன்னு தெரியுமா? யோ, வயசானவனுக்கும் சின்ன பொண்ணுக்கும் வாடகைக்கு என்ன சம்பந்தம்? சாராய கடை பக்கத்துல சால்னா கடையும், ஆ. கோயில் பக்கத்துல பூக்கடை இருந்தா வியாபாரம் எப்படி நடக்கும்? ஓஹோன்னு நடக்கும். அதே மாதிரி இவங்களை குடி வச்சா மாசம் வாடகை தன்னால வரும். ஐயோ, மறுபடியும் விழுங்குறானே. புரியல? புரியல. ஆ. 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 டேய், 10 மணிக்கே வருவாங்கன்னு சொன்னேன். இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் காணோம். என்ன பொய் சொல்றியா? அண்ணே, வர்ற பட்டிட்ட நேத்தே அட்வான்ஸ் வாங்கிட்டேன். ரொம்ப ஹை கிளாஸ். நம்மள மாதிரி இல்ல. நம்மள மாதிரி இல்லையா? ஒன்ன மாதிரி இல்லன்னு சொல்றா படுவா. ம். என்ன கொள்ளுங்க, ஏதோ ஆட்டோ வருது. அத பாருங்க, அவங்கதான். வா நேரமா வந்து உட்காரு. உனக்கு பூ வாங்குறதுக்குள்ள என்ன தாச்சிருவேன். ஏன் ஜமுனா, இவங்களை பார்த்தா உனக்கு என்ன தோணுது? மாமனார் மருமக மாதிரி தோணுது. அப்ப மகன் எங்க? ஏனுங்க, நம்ம பக்கத்து வீட்டுக்கு புதுசா கல்யாணமான சோடி வரப்போகுதுன்னு ராயப்பன் சொன்னா, இவங்கள பார்த்தா சோடி மாதிரி தெரியலையே. என்ன இவ 2 பேரையும் பார்த்தா புருஷன் பொண்டாட்டி மாதிரி இன்னைக்கு தோணுவேண்டா, பொண்ணு தோப்புனார் மாதிரி என்ன தோன்றது? என்னங்க, இதுதான் நம்ம குடியிருக்க போற காலனி. பிடிச்சிருக்குங்களா? வாங்க வாங்க, நான் தான் இந்த வீட்டு ஓனர் ஜலகண்டேஸ்வரர். வணக்கம். நீங்க நேத்துக்கு வந்து இந்த வீட்டை பார்த்துட்டு போனதா தம்பி சொன்னா. ஆமா. அப்புறம் இந்த வாடகை அட்வான்ஸ் எல்லாம் சொல்லிருப்பானே. சொன்னாரு. ஆ, என்ன வெறும் பெட்டியோட மட்டும் வந்திருக்கீங்க? அப்புறம் இந்த தட்டுமுட்டு ஜாமான் எல்லாம் காணோம். அதெல்லாம் பின்னாடி வேலை வருதுண்ணே. அது வந்தானே வரலன்னா நமக்கு வாடகை வந்தா ஓகே. அதெல்லாம் கரெக்டா வந்துரும். இனிமே எல்லாரும் வீட்டு வாடகை கரெக்டா கொடுத்துருவாங்க. இந்தாங்க வீட்டு சாவி. இருக்கு. டேய், பெட்டி பிடிக்கிற தூக்கு. வாங்க வாங்க. உஷா கண்ணு, முனிமா நீ இங்கே இருக்க?
ஆமா ஏ ராசாத்தி நீயா இங்க குடி வர்ற? நான் யாரும் இல்ல நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன சுந்தரம், உன் தங்கச்சி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறேன்னு சொன்ன? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஏய் முனி, என்ன பாஸ்டர் ரொம்ப தான் கொட்டுறிய? முன்னாடியே உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவா? நான் வேலை செய்யறது இவங்க ஆபீஸ்ல தான், நான் சாப்பாடு கொண்டு போய் குடுக்கறது இவங்க ஆபீஸ்ல தான். அந்த ஆபீஸ்க்கே மேனேஜர் அம்மையா. ஏ சாவித்திரி, பத்மினி, ஜமுனா எல்லாரும் ஓடியாங்க ஓடியாங்க ஓடியாங்க. வந்துட்டீங்களா? எல்லாம் ஜோரா ஒரு முறை கையை தட்டுங்கோ. முனிமா கம்பி மேல நடந்து வித்த காட்ட போறோம். ஜலகண்டேஸ்வரே, இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது. இத பாருங்கம்மா, சின்ன பொண்ணு இப்பதான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. நம்ம காலனிக்கு புதுசா குடி வந்தவங்க தானே எல்லாரும் ஒதுங்கி இருந்துராம, நம்ம எல்லாம் எப்படி தாயா பிள்ளை ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருக்கிறோமோ அதே மாதிரி அதுக்கிட்டே இருங்க. இதுக்கு தான் முனியமா வேணுங்கிறது. நம்ம எல்லாம் எப்பவும் ஒண்ணுக்குள்ள கண்ணு கண்ணுக்குள்ள பண்ணுன்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்லுவேன். அப்படியே அப்பா கட்டி இல்ல அண்ணன் கட்டி சொல்லுவேன். ராயப்பா, என்னப்பா கதவு தரப்பா? எல்லாரும் வாங்க வாங்க போங்கப்பா. ஏ மாமி, இந்த பொண்ணோட ஆத்துக்காரரை பாக்கறச்சே ஒரு 40-50 வயசு மாதிரினா படுறது. ஒருவேளை கெட்டுக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாலோ என்னமோ. இருந்தாலும் இருக்கும். எதுக்கு முடியுமா கேட்டு தெரிஞ்சுக்கோ. அட எப்படி இருந்தே என்னக்கா, ஆளு பாக்குறதுக்கு வாட்டு சாட்டமா தானே இருக்கிறாரு. சரி வா. என்னண்ணே சோமா உட்காந்துருக்கீங்க? அரபிக்கடலுக்கு பாலை எப்படி கட்டுறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். ஏண்டா, நாட்டுல குண்டு எங்கெங்கயோ போடுறாங்க. அதுல ஒன்ன வாங்கிட்டு வந்து நம்ம காலனில போட்டா கூண்டோட கைலாசம் போற வேண்டியதான். அப்புறம் குடியிருக்க ஒரு பயம் இருக்க மாட்டான். வாட கொடுக்க வக்கில்லாத நாயகி இருந்தா என்ன போனா என்ன, போய் தொலைட்டு மேடா. அண்ணே, அவங்க மட்டும் இல்ல நம்ம எல்லாம் சேர்ந்து போனோம். புரியா பேசிக்கிட்டு இருக்காதீங்கண்ணே. யாரு இவங்கள பத்தி புரியாம நான் பேசுறேனா? போடா. என்னமோ இந்த புது ஜோடிக்கு இந்த காலனி குடி வந்தா அப்படியே எல்லாரும் மாசம் வாடகை கரெக்டா கொடுத்துருவாங்கன்னு சொன்னீங்க. எனக்கு தெரியாதா? இவங்கள பார்த்தா யாரா கொடுக்க போறா? அங்கதான் விஷயமே இருக்கு. என்ன? எல்லாரும் மாசம் மாசம் உங்களுக்கு வாடகை கொடுக்கத்தான் போறாங்க. நீங்க வாங்கத்தான் போறீங்க. குடுக்கலன்னா வாங்கி கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. 100 ரூபாய் கமிஷன் கொடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு. எனக்கு வாங்கி கொடுத்தா 100 ரூபாய் கமிஷன். அப்படி நீ வாங்கி கொடுக்கல, நான் நீ இந்த காலனிலேயே இருக்க முடியாது, எகிரிடுவேன். அடி செருப்பால. ஏண்டி, என்ன தைரியம் இருந்தா என் வீடு தேடி வந்து என் பையன் கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருப்பேன். கணக்குல ஒரு சந்தேகம். கணக்குல சந்தேகம்னா வாத்தியார்கிட்ட போய் கேளு. இவன் வாத்தியாரா? இல்ல, என் பையனை நீ கணக்கு பண்ண வந்திருக்க. உங்க குடும்பத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். உங்க அப்பனை பத்தி தெரியாதா? உங்க அம்மாவை பத்தி தெரியாதா? உங்க பாட்டியை பத்தி தெரியாதா? உன்னை ஊர் மேய பெத்து இருக்காங்க. தச்சி போடி. டேய், படத்து போங்க. உங்க கடையில நீங்க அவன 2 ஒண்ணு நான் பாத்துறேன்டா. அப்பா, என்னம்மா? நம்ம வீட்டுக்காரர் வீட்டுக்கு நான் போன் பண்ண போனேன்னா அவர் பையனை நான் லவ் பண்றேன்னு சொல்லி உங்களையும் அம்மாவையும் அவர் கண்டபடி திட்டுறாருப்பா. யாரு? அந்த ஜலகண்டேஸ்வர ராஸ்கோலா? டேய் லவுட் ஸ்பீக்கரே, டேய் டுபாக்குரே, யார்கிட்ட உன் வேலையை காமிக்கிற? முதல்ல என் பொண்ண லவ் பண்ற அளவுக்கு உன் பையனுக்கு மூஞ்சும் முகர கட்டி இருக்குதாடா? அந்த புறம்போக்கு நாய் ஜொல்லு விட்டுக்கிட்டு என் பொண்ணு பின்னாடி தெரியுது. அதுக்காக நீ யாரா என் பொண்ணை திட்டது? கரிச்சட்டி நாய. சின்ன விஷயத்துக்கு போய் எதுனா சின்ன விஷயம்? வாடகை கொடுக்க வக்கில்லாத இந்த நாய் வயசு பொண்ணை என் வீட்டுக்கு அனுப்பி என் வீட்டு பையனை செட்டப் பண்ண பாக்குறான். இது எவ்வளவு பெரிய கிரிமினல் குற்றம். ஏய் விஸ்வா, இந்த சைட் அடிக்கிற விஷயத்தை நான் சும்மா விட மாட்டேன். டேய், இதுவரைக்கும் என் பொண்ணு அழுததே கிடையாது. இன்னைக்கு நீங்க அழ வச்சிட்டீங்க. உனக்காச்சு எனக்காச்சு. டேய், உன் மண்டிய பொழுது மசாலா எடுக்காம விடுறது இல்ல. தூக்கு. இல்ல தூக்கிட. டேய், கம்பெடுத்து வேண்டாங்க. அதனால கொஞ்சம் நீ பார், இதுவரைக்கும் உன் வீட்டு வாசப்படியை நான் மீச்சதில்ல. இன்னைக்கு என்ன மிதிக்க வச்சுட்ட. உன்னை நான் உதைக்காம விடுறதில்ல. டேய், நீ போய் அந்த அருவா எடுத்து வாடி. வேண்டாங்க. டேய், நீ போய் எடுத்து வாடா. நீங்க குத்திங்க வெட்டிங்க எனக்கு தெரியாது. டேய், உன்கிட்ட என்ன சொல்றது? எனக்கு கை இல்லையா? நானே போய் எடுத்துட்டு வரேன். டேய், நான் வீடு கட்டறேன் பா. வீடு கட்ட நீ வாடகை கொடுக்க வக்கில்லாத நீ வீடு கட்டற. என்னங்க? ஏய், ஏய், நான் உள்ள போனதுக்கு அப்புறம் கதவை வெளிய எடுத்து தாப்ப போட்டுக்க. மத்தத நான் பாத்துக்கறேன். ஒரே இன்னைக்கு அவன வாழத்து போறான்டி. என்னங்க? நான் சொல்றத கேளுங்க. ஏய், ஐயோ, நான் அருவாளை வேண்டாங்க. அப்புறம் பேசிக்கிறேன்டா. சலாம் அலைக்கும். டேய் விஸ்வநாதா, பார் இந்த அருவாளை வெட்டி போடுவேன். வெட்டவனா இருந்தா வெளிய வந்து வெட்டலாம். எப்படா வெளிய வர்றது? கதவை பூட்டிட்டாங்கடா. இல்லன்னா நான் அப்பவே வெட்டி இருப்பேன். உள்ள இருந்துகிட்ட கரிகாயடா வெட்ட போறேன். இங்க வா, ஜன்னல் ஓரமா வா. 8 வரைக்கும் வெட்டறேன். வாடா. டேய் வரா வரா, வெட்டி போடுவேன் சொன்னா கேளு. ஜமுனா, ஜலகண்டேஸ்வரன் என்ன வெட்டுறதுக்கு அருவாள் எடுத்துட்டு வந்துட்டான். ஜமுனா, அந்தால என்னங்க எடுத்துட்டு வர்றது? நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் அருவா. வெட்டுங்க. ஐயோ, அப்ப வெட்டிலான்றியா? என்ன வாழ்த்து வழி அனுப்பு ஜமுனா. என்னங்க இது? என்ன நடந்தது? அருவாள் கைமா இருக்கீங்க. கோயம்புத்தூர், இந்த ஜலகண்டேஸ்வரன் என்ன வெட்டுறதுக்கு அருவாள் எடுத்துட்டு வந்துட்டாருப்பா.
அதை விடுங்க, அது ஒரு பெரிய காரியம்ட்டு. இதுக்காக நீங்க டென்ஷன் ஆகிறீங்க. நானும் 10 வருஷமா பாக்குறேன். அந்த ஆள் அருவாள் எடுத்து வந்து வெட்டுற ஒரு நாளா வெட்டிருக்காரா? அருவாள் எடுக்கிற மாதிரி உள்ள போவாரு. அந்த அம்மா பின்னாடியே போய் கதவை தாள் போட்டுக்கு. இன்னைக்கு 2 ஒன்று பாத்துறது. இங்க பாருமா, நீ போய் கதவை திறந்து விடு. உன் புருஷன் வந்து வெட்டுறதை பாக்கலாம். ஐயோ வேண்டாங்க, நான் போய் கதவை திறந்தேனா அவர் நிஜமாவே வந்து வெட்டிடுவாரு. அட என்னங்கா நீங்க, அவர் என்ன வாழை மரத்தையா வெட்டுறேங்கிறாரு? மனுஷனை தானே வெட்டுறேங்கிறாரு. திறந்து விடுங்க, வந்து வெட்டித்தான் பாக்கட்டுமே. நானும் இத்தனை வருஷமா மனுஷனை வெட்டி நேருக்கு நேரம் பார்த்ததே இல்ல. இன்னைக்கு ஏதானாலும் பார்த்து போடுறதுதான். ஏனுங்க கரெக்டா சொன்ன நீ. நல்லா இருக்குதே. என் புருஷன் வெட்டிட்டு ஜெயிலுக்கு போனா என்ன யார் வச்சு காப்பாத்துவாங்க? உன் புருஷன் வச்சு காப்பாத்துவானா? என்னடி சொன்ன? வாயா இந்த பக்கம். என் புருஷன் உனக்கு சோறு பண்றமா? அடியே என் சக்காத்தியா, மேல கைய வச்சா கைய உடைச்சிருவேன்டி. நெஞ்செடுத்து என்ன சக்காத்தின்னு சொல்லுவ? உன்னை வேடிக்கொள்ள 2 ரவுண்ட் பண்ண விட மாட்டேன். யாரடி சொன்ன? எனக்கு கையறி மேல செடி கைய மேல ஒண்ணா வரமாட்டேன். வாடகை கொடுப்பாங்க. நான் வரமாட்டேன். நம்ம விடுதானே. நான் வரமாட்டேன். வாங்கண்ணே. வேணாம்டா. வாங்கண்ணே. ஏன்டா இப்படி கூப்பிடுற? இந்த காம்பவுண்ட் இருக்கிற நான் எந்த நாயிடா வாடகை தரேங்குது? அண்ணே, நம்ம காலம் நீ முன்ன மாதிரி இல்ல. இப்பெல்லாம் காலம் மாறி போச்சு. காலம் மாறல, அவன் கெட்டப்ப மாத்திட்டு போயிட்டு இருக்கான். இங்கதான் ராயப்பம் போட்ட கணக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. என்ன கணக்கு? இது சஸ்பென்ஸ். வாடகை கொடுக்க போறாங்க. கொடுப்பாங்கற? கண்டிப்பா. சரி வா போலாம். இருங்க, அதுக்கெல்லாம் நேரம் காலம் பார்த்து போகணும். வந்தாச்சு, இப்ப போலாம். நேரங்காலம் வந்தாச்சு. வந்துச்சு. சரி வா போலாம். இப்ப பாருங்க என்ன பண்றேன்னு. டேய் விசுவநாதா, வாடா, வீட்டுக்காரர் வந்திருக்காரு. ஏய் பரதேசி, என்னடா மரியாதை இல்லாம கூப்பிடுற? அட இப்படிதான் கூப்பிடுங்க. இப்படி கூப்பிடலாமாடா? நான் இருக்கேன், தைரியமா கூப்பிடுங்க. சரி நீ இப்படி வா. ஆ. டேய் விஸ்வநாதா, வாடா வெளிய. எந்த நாய்டா அது? டேய் ஜலகண்டேஸ்வரா. என்ன விஸ்வநாதன் சார்? ஒண்ணு இல்லைங்க. வாடகை கூட நேத்தே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏய் ராயப்பா, நீதானா? நான் தானா? விஸ்வநாதன் தானா? 100 ரூபாய் ஏத்துங்க. அடுத்த மாசம் 100 ரூபாய் ஜாஸ்தி. ஜலகண்டேசா, நீ 200 ரூபாய் ஏத்துவேன்னு நினைச்ச. பரவாயில்ல, நீ 100 ரூபாய் தான் ஏத்திருக்கிற. நான் என்ன அவ்வளவு விவரம் கேட்டவனா? நேத்தே பேப்பர்ல படிச்சதே, தண்ணி வரி வீட்டு வரி எல்லாம் ஏறி போச்சதே. நீ ஒண்ணு கவலைப்படாத, தாராளமா தந்துடுறேன். என்னது வாடகை ஜாஸ்தியா வேணுமா? இந்த வீட்டுக்கு இந்த வாடகை ஜாஸ்தி. இதெல்லாம் கட்டுப்படி ஆகுது. வாங்க வீட்டை காலி சரி, இப்போ வீட்டை காலி பண்ணிக்க. அட உன் வீட்டை நீயே வச்சுக்கியா? வாங்க காலி பண்ணிடலாம். ஆமாயா, காலி பண்ணிடலாம். அட வாங்க. அடுத்து பாத்து ரெடியாடா. கூப்பிடுறா. வாங்கங்க. ஏய் ஜமுனா. ஏய் ஜமுனாவா? இல்ல ஜமுனா, இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு மேனேஜர் ப்ரமோஷனே கிடைச்சிச்சு. அதுக்காக இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருந்தோம்னா ஜெனரல் மேனேஜர் பதவியே கிடைக்கும். அதுக்காக 100 ரூபாய் ஜாஸ்தியாவா? ஐயோ ஜலகடேசே, நான் தந்துறேன். நீ கொடுக்க போறியா இல்லையா? சத்தியமா தரேன். நான் தரேன். தரேன். உன் பொண்டாட்டி வாய் அடைக்க சொல்லு. இல்லனா 150. யாருக்கு வாய் ஜாஸ்தி? இருடா. இல்ல யாருக்கு தரேன். யாருக்கு எடுத்து ஊத்திட்டீங்க? முடியாது சொல்லுங்க. ஓரமா சொல்றேன், நீ உள்ள போ. நம்ப மிளகா தின்னா பூச்சி வச்சிரு. போங்கடா அட்டால. வாடகை வாடகை வாடகையா? என்ன வாடகை? எதுக்கு வாடகை? புருஷனை கூப்பிட சொல்லுங்க. உன் புருஷனை கூப்பிடுமா? ஏன் என் திருசா வந்தா மட்டும் கொடுத்துருவாராக்கு? கூப்பிடுமா? கூப்பிடுறேன். மாமா மாமாய். மாமா, வீட்டுக்காரருக்கு வாடகை வேணுமா? வீட்டுக்காரர் வாடகை கேட்காம வேற என்னடி கேட்பாரு? நேத்தே 3000 ரூபாய் பையில போட்டு வச்சிருந்தேன். கரெக்டா வாடகை கொடுத்துருவனுட்டு. ஏண்டி கொடுக்கல? சொல்லவே இல்லையா? இந்த மெட்ராஸ்ல இவ்வளவு கம்மியான வாடகைக்கு எந்த இழிச்சு வாங்கி வீடு கட்டி வாடகை கொடுற? உங்க அப்பா கட்ட வீடா இல்ல எங்க அப்பா கட்ட வீடா? ஏங்க உங்க அப்பா கட்ட வீடு தானே? நான் அன்னைக்கே சொல்லிருக்கேன், இது கொத்தனார் கட்டின வீடுன்னு. மறுபடியும் நீ குழப்பற. யார் கட்டினேனுங்க? உங்களுக்கு வாடகை தானே வேணும். இந்தாங்க. அன்னைக்கு என்னமோ ரெட் கண்ட்ரோல், ராக் கண்ட்ரோல், கோர்ட், சட்டம், ரோடுன்னு எல்லாம் பேசுன. அது அன்னைக்கு புத்திரோசி எல்லாம் பேசிட்டுங்க. ஓ, இப்ப புத்தி ரோசனை வந்துருச்சாக்கு. இந்த பார், அடுத்த மாசத்துல இருந்து வாடகை 200 ரூபாய் ஏத்திருக்க. அதை நீ கரெக்டா கொடுத்துடணும். அப்புறம் நீ கொடுத்துறது எனக்கு பிடிக்கல. என்ன மிளகாய் எல்லாம் காய வச்சிருக்க? ஏண்டி மிளகாய் இங்க காய வச்ச? அப்புறம் என்ன புள்ளைய பெருச்சால மாதிரி இங்க அலைய விட்டுருக்க? ஏண்டி அதெல்லாம் தூக்கி கொடாப்ல அடைச்சு வை. இந்த மாதிரி தலையில பூ வச்சிருக்க. நீங்க வைக்காதுங்க. நீங்க ஏங்க புடவையாவது கட்டலாங்களா? கட்டினா என்ன கட்டாடி இறக்கணுமா? போக கூட்டிட்டு வாடினா. என்ன இப்படி உட்கார்ந்திருக்கா? நான் யாரா? வீட்டுக்காரரு. அப்ப காலை கீழே போட சொல்லு. வாங்க உட்காருங்க, திண்ணையில உட்காருங்க. என்ன கிண்டல் பண்ற நீ? என்ன காபி சாப்பிடுறீங்களா, டீ சாப்பிடுறீங்களா, என்ன சாப்பிடுறீங்க? முட்டை குருமாவும் பாயா வேணும். மாமியை ரெடி பண்ண சொல்லு. உங்களுக்கு ரொம்ப தமாஷா ஐடியா வெட்டிடுவேன். யோ வாடகை உடையா? வாடகை தானே ரெடியா இருக்கு. இந்தாங்க வாடகை. ஏய் கண்டிஷன் எல்லாம் சொல்றா. இங்க பாருங்க, முன்ன மாதிரி இல்ல. இப்ப சட்டத்திட்டம்லாம் மாறி இருக்கு.
சரி. மாசம் 5ஆம் தேதி ஆனா வாடகை கொடுத்துடணும். கொடுத்துடலாம். இல்ல சாமான் நான் வெளியே போகும். இல்ல வேண்டாம் 4ஆம் தேதி ராத்திரியே கொண்டு வந்து கொடுத்தேன். ஆ. வாடகை ஏத்துன்னு சொன்னியா? அப்புறம் 100 ரூபாய் ஏத்தி இருக்கு. 100 ரூபாய். ஆமா. 100 ரூபாய் தானே? ஆ. சே, யாருக்கு வேணும் 100 ரூபாய் பிச்சை காசு? ஏத்துறா. சரி உங்களுக்கா 101. சரி வந்து கொடுத்துறேன். நான் இனிமே உன் வீட்டை தேடி வர மாட்டேன். வேண்டாம், நான் உங்க வீடு தேடி வந்து கொடுத்துறேன். போதுமா? கால் மேல கால் போட்டு உட்காருவியா? போட மாட்டேன். உள்ள போட்டு உஷா முன்னாடி என் மானத்தை வாங்கிட்டு பார்த்தாங்க பாவீங்க. என்ன உசாமா, உங்களுக்கு ஒரு தனியா சொல்லணுமா? வாடகை விடுமா? யாருகிட்ட போய் வாடகை கேட்கிறேன்? அப்பிர வாப்பி வாடகை கேட்கிறேன். பணமாடா முக்கியம். பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். மனுஷால் கிடைப்பாங்களா? வாடகை நீங்க மெதுவாவே கொடுங்க. என்னங்க நீங்க, நாங்க உங்க வீட்டுல குடியிருக்கும் போது வாடகை கொடுத்ததானே ஆகணும். வாடகை என்னங்க பொல்லாத வாடகை? வாடகையா? நான் அப்படியே ஒரு சின்ன வீடா? எது? டே, இந்த காலனிலேயே இவங்க குடியிருக்கிற வீடு தான் சின்ன வீடு. இதுக்கு வாடகை வாங்கலாமா இல்ல வேண்டாமான்னு நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, நீங்க இந்த காலனியில காலடி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் தனலட்சுமியே பாருங்க தாண்டவம் ஆடுறான். உங்க ராசியோ ராசிங்க. ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. என்னங்க ச்சை, உன் பிச்சைக்கார புத்தி ஒண்ணு விட்டு போதா பாரு. கையாந்திர பிச்சு புடம் விடுவா. ஏதாவது சின்ன சின்ன செலவு இருந்தா நீங்க பண்ணிக்கங்க. இது நீங்க கொடுத்து நான் வாங்கினா அவ்வளவு நல்லா இருக்காது பாருங்க. ஏங்க நல்லா யோசனை பண்ணிக்கிட்டீங்களா? டேய், நான் யோசனை பண்ணிட்டேன். நீ போ போடா. உங்ககிட்ட போய் நான் பணம் வாங்கி என்னங்க நீங்க? இவர் ஏன் இப்படி பேசிட்டு போறாரு? ஏ ராயப்பா, என்னடா ஆச்சரியமா இருக்கு. எல்லாரும் வாடகை கரெக்டா கொடுத்துட்டானுங்க. ஏதாவது பில்லி சூனியம் வச்சிட்டியா? இதெல்லாம் நம்ம தொழில் ரகசியம் பண்ண. சரி சரி கமிஷன் விட்டுங்க. 500 ரூபாய் வாழ்க்கையில இன்னைக்கு தான் மொத்தமா பாக்குறான் போல் இருக்கு. டேய் ராயப்பா, இந்த 500 ரூபாய் வச்சுட்டு என்னடா பண்ண போற? சோளா ஹோட்டல்ல சோறு சாப்பிட்டு கன்னிமேராவில கட்டி வெட்ட போறேன். நாய் கேட்ட கேட்டுக்கு சோலா ஹோட்டல்ல சோறு, கன்னிமேராவில கட்டிங். பாத்து ஆப்பிரிக்கா குரங்கு தப்பிச்சு வந்துருச்சுன்னு புடிச்சு மிருகத்தோட மிருகமா வச்சிருப்போம். என்ன கல்யாண வீட்டுல ஒப்பாரி வச்ச மாதிரி இந்த காலனிய சந்தோஷமா டூர் போயிட்டு இருக்கோம். நீங்க என்ன சோகமா எழுதிட்டு இருக்கற? நீங்க எல்லாரும் ஜாலியா காலனி பூரா கொடைக்கால் ஊட்டிட்டு போறீங்க. நான் இங்க போறது. அட பரதேசி நாயே, இது எவ்வளவு பெரிய காலனி. இந்த காலனிக்குள்ள எவ்வளவு பெரிய ப்ராப்பர்ட்டி இருக்கு. அத பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆள் வேண்டாம்? ஆமா, பெரிய திப்பு சுல்தான் கோட்டை. இத பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை. சோரி நாயை போட்டா அது பாதுகாத்து போகுது. அதுக்கு பதிலா தான் ஒண்ணு விட்டுருக்கோம். நான் இருக்கிறது ஒண்ணுதான், நீ இருக்கிறது ஒண்ணுதான். போங்க போங்க, மலை மேல பாத்து போங்க. என்ன இப்படி போங்க போங்கன்னு போட்டு விட்டுட்டு இருக்க? அடுத்த தடவை அமெரிக்கா போகும்போது நான் உன்னை கூட்டிட்டு போறேன். அது 4 தடவை போயிட்டனே. என்ன கக்கூஸ்கா, போய் பேசாதடா. ஆக வேண்டிய வேலை பாருடே. எதுக்கு இந்த உஷா நம்ம 4 பேர்த்தையும் இங்க வர சொன்னா? விஷயம் இல்லாம வர சொல்லி இருக்கோம். ஏதோ விஷயம் இருக்கும். என்னன்னு பாத்து போடும். இருங்க. என்னக்கா உங்க வீட்டுக்காரர் வராரு? என்ன பாக்க வராரோ என்னமோ. நெளியாதீங்க, என்னன்னு தான் பாப்போம். சூப்பர் மேடம், டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு தூளா இருக்கீங்க. வாங்க போலாம். இருங்க, அதுக்கு முன்னால நாம 2 பேரும் ஒரு முக்கியமான விஷயத்தை கிளியர் பண்ணிக்கலாம். போயிட்டு வந்து கிளியர் பண்ணிக்கலாமே. டைம் இஸ் கோல்ட். வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஐயா ஜமுனாக்கா, உங்க ஆத்துக்காரர் இவ்ளோ மோசமா இருப்பாரு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்ல. டா கமண்டர், உங்க வீட்டுக்காரர் வந்துற போறாரு. இது பாருங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆகி சம்சாரம் இருக்காங்க. கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கா. எனக்கும் கல்யாணம் ஆகி புருஷன் இருக்காரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க என்ன விரும்புறீங்க? அப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்தா எப்படி சமாளிப்பீங்க? அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. மோகம் 30 நாள், ஆசை 60 நாள், ஆக மொத்தம் 90 நாள். ஐ மீன் 3 மாசம். 3 மாசம் ஜாலியா இருந்துட்டு சைலண்டா கழட்டிக்க வேண்டியதுதான். வெறும் 3 மாசத்துக்காக தான் நீங்க என்ன விரும்புறீங்களா? இத நீங்க உங்க பொண்டாட்டிக்கிட்டே எதிர்பார்க்கலாமே. அந்த சாவு மூஞ்சி ஜமுனாவை எனக்கு சம்சாரம்னு சொல்லிக்கிறதுக்கே வெக்கமா இருக்குதுங்க. ஏதோ பனைமரத்துக்கு துணி சுத்தி விட்டா மாதிரி ஒரு உடம்பு, தேனாம்பேட்டை சிக்னல் மாதிரி 2 கண்ணு, குன்றத்தூர் மலை மாதிரி ஒரு மூக்கு, கூவ ஆறு மாதிரி ஒரு வாய். அவளெல்லாம் பொம்பளைன்னு சொல்லிக்கிறதே எனக்கு வெக்கமா இருக்குங்க. ஏதோ ஏன் தலையை எடுத்து நான் போய் அவகிட்ட புடிச்சு நான் மாட்டிக்கிட்டேன். முகத்துல துணியை போட்டு மூடி கூட ஒரு பொண்ணை பெத்துட்டேங்க.
இப்ப ஏங்க அவளை பத்தி கேக்குறீங்க? எனக்கு மூட் அவுட் ஆயிடும். வாங்க வாங்க. ஐயர் வராரு மாமி, அங்க வாங்க. என்னங்க இது? நான் உங்களை மட்டும் தானே வர சொன்னேன், நீங்க ஐயரை சேர்த்து கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ஐயரை நான் எங்க கூப்பிட்டேன்? ஐயோ, இந்த ஆள் என்ன பாத்துட்டான்னா கொடைக்கானல் டிவி ஸ்டேஷன்ல கச்சேரி வச்சு ஊர் பூரா ஒளிபரப்பிட்டு வாடுங்களே. இப்ப எடுக்க பண்றது? நீங்க வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கீங்க, நான் அவர்கிட்ட எப்படியாவது பேசி சமாளிச்சிருக்கேன். ஐயரை எப்படியாவது வெளியே புஷ் பண்ணிட்டு வந்திருக்கோம். என்ன பார்த்தா பொம்பளை மாதிரி இல்லையா உனக்கு? போன வாய் மூஞ்ச வச்சுக்கிட்டு லவ் கேக்குதோ லவ். நானா உன்னை கட்டுக்கிறேன் அலைஞ்சு என் பின்னாடி அலைஞ்சிட்டு இப்ப வந்து என்ன சொன்ன? என் கண்ணு ரெண்டா வேணாம்பட்ட சிக்னல் அவளுக்கு. என் வாய் என்ன ஆறா? இல்ல வாய் தரப்பியா? வாய் தரப்பியா? மூச்சு வாய் தர. ஆகா இன்ப நிலாவினிலே ஓஹோ ஜகமே ஆடிடுதே விளையாடிடுதே விளையா. என் பாட்டுக்கு என்ன அழகா அபிநயம் பிடிக்கிற பிரபாதமா இருக்கே. கரெக்ட் டயத்துக்கு வந்துட்டேன், போலாமா? அதுக்கு முன்னால எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம் கேளுங்க. இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகி பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்காங்க. ஆமா. நீங்க என்ன விரும்புறீங்க? ஒருவேளை ஏடா குடும்பம் மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? நான் உங்க கூட எப்படி 2 வருஷம் குடும்பம் நடத்துறதா முடிவு பண்ணியாச்சு, அவ்வளவுதான். அப்ப உங்க சம்சாரம்? ஐயா, அவ கிடக்குற மூதேவி. அவளை பார்த்தா ஐயராத்து பொண்ணு மாதிரியா இருக்கு. அமாவாசையில பிறந்த கருப்பி. ஏற்கனவே அப்ப என் கல்யாணத்துல 10,000 ரூபாய் டவுரி சொல்லி ஏமாத்திட்டான், நாமத்தை சாத்திட்டான். அவளை வீட்டுக்கு அனுப்பிடுறேன். ஒருவேளை அவ போக மறுத்துட்டா? மண்ணெண்ணை விட்டு கொளுத்திடுவேன். ஸ்டவ் பிடி செத்து போயிட்டான்னு செட்டப் பண்ணிடுவேன். எப்படி? நீங்க இதெல்லாம் கவலைப்படாதீங்க, நேரம் ஆயிட்டு இருக்கு, வாங்க போலாம். பாத்தீங்களாங்க அங்க வீட்டுக்காரனுங்க லட்சணத்தை? ஒரு பொம்பளைக்காக பறக்கா வெட்டி மாதிரி இந்த சாலையிறானுங்க. ஏன் பிரிசன் அப்படி இல்லப்பா, பத்திரமாச்சு தங்கம். உன் தங்கத்தை பார், தகர டப்பா மாதிரி உருண்டு வருது. இந்த ஆளுங்க இங்க வந்தது என்னங்க இது? நான் உங்களை மட்டும் வர சொன்னா அவரையும் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ஐயோ, கோயம்புத்தூர்கார வரானே, பயங்கர குழப்பமாயிருமே. இப்ப நான் என்ன பண்றது? இருங்க, நீங்க அந்த வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கீங்க, நான் அவரை சமாளிச்சு அனுப்பிச்சிடுறேன். சீக்கிரம் வந்துருவீங்களா? இந்த பூ உங்களுக்குனே கொண்டு வந்தேன். சீக்கிரம் வந்துருங்க. வந்துருங்க. பரவசமிகவாகிதே. என்ன பார்த்தா மூதேவிங்களா? மூதேவியானா? அம்மாசையில பிறந்த கருப்பியானா? என்ன பார்த்தா ஐயராது பொண்ணு மாதிரி இல்லைங்களா? நான் உங்களுக்கு மட்டுமா போயிட்டேனா? என்ன நினைச்சிட்டு இன்னைக்கு 2 நாள் பாத்துறேன் இவர. என்ன நினைச்சிட்டு எங்க அப்பா உங்களுக்கு 10,000 ரூபாய் தரணுமா? 10,000. இந்த மூஞ்சுக்கு 10,000 ரூபாய் கேக்குறதா? 2 பொண்ணா பெத்து வச்சுட்டு கொடைக்கானல் குழு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, போலாங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கேள்விக்கு பதில் சொல்லுங்க. பதில் என்னங்க பதில்? சாகர வரைக்கும் கூட குடும்பம் எடுத்துறதா முடிவே பண்ணிட்டுங்க. அப்ப உங்க பொண்டாட்டி பசங்க? பசங்களை விடுங்க, அப்பனாத்தா இல்லைன்னு அனாதாசில சேர்த்துருங்க. என் பொண்டாட்டியை கொல்றதுக்கு 3 ஐடியா வச்சிருக்கேன். ஒண்ணு இங்கிலீஷ் படத்துல வர்ற மாதிரி ஸ்லோ பாய்சல் கொடுத்து கொலை பண்றது. 2வது ஹிந்தி படத்துல வர்ற மாதிரி என் பொண்டாட்டிக்கு யாராவது சொந்தக்காரரை கூட்டிட்டு வந்து அவனுக்கு சண்டையை போட்டுட்டு கொலையை நான் பண்ணிட்டு பழைய அவன் மேல போட்டுறது. 3வது இருக்கே தமிழ் படத்துல வர்ற மாதிரி என் பொண்டாட்டி சந்தோஷமா தூங்கிட்டு இருக்கும்போது கொலைகள்ல தூக்கிட்டு போய் ஒரே போட்டு கொலை பண்ணிடுறது. இந்த 3ல எது பெட்டர்னு நீங்களே சொல்லுங்க. அது ஐயோ, ஜனகண்டேஸ்வரர் வராரே, நீங்க அவரை வர சொன்னீங்க. ஏங்க இந்த மாதிரி விஷயத்துக்கு நான் கூட்டி சேர்ப்பனா? இப்ப என்னங்க பண்றது? நீங்க வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கங்க, நான் அவரை சமாளிச்சிடுறேன். சீக்கிரம் வந்துருங்க. ஏங்க அந்த ஆள் ஒரு மாதிரி உங்களை குழப்பினாலும் குழப்பிடுவாரு. நீங்க எதுக்கு ஸ்டெடியா இருக்க, நான் உள்ள ரெடியா இருக்கிறேன். சீக்கிரம் வாங்க. கொடமிளகா மூக்கையும் கொட்ட பல்லையும் வச்சுக்கிட்டு எப்படி எப்படி இந்தி கொலை, இங்கிலீஷ் கொலை, தமிழ் கொலையா? இந்தா இந்தி, இந்தா இங்கிலீஷ், இந்தா நம்ம கோயம்புத்தூர் அடிய பாத்துக்கிறியா? ஏடா அந்த தொடப்பத்தை இல்ல, எங்க ஓடுற எங்க ஓடுற? ஓடுவ கைய கட்டியா, கைய கட்டு, வாய் மேல கை வை, போய் உட்காருங்க. ஐயோ ஐயோ, டைம் ஆகி போச்சு. உங்களை வேற நான் காக்க வச்சுட்டேன். சரி சரி வாங்க. இருங்க, அதுக்கு முன்னால நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கணும். கேளுங்க. இந்த வருஷம் உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்க, அடுத்த வருஷமே பேரம் பேத்தி எடுத்துருவீங்க. இப்ப என் மேல ஆசைப்பட்டு என் பின்னால சுத்திட்டு இருக்கீங்க. இது உங்களுக்கு தப்பா தோணலையா? எப்படி தப்பாகும்?
செத்து போனவன் ஆவியா வந்து கண்டவ பின்னால சுத்தும் போது உயிரோட இருக்கிற நான் உங்க பின்னால சுத்த கூடாதா? அப்படி அவனா தப்புன்னா அவன் மேல சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டு அவனையும் சுத்த சொல்லுவேன். அப்ப உங்க பொண்டாட்டி? அந்த சனியம் முடிச்சவளை ஏங்க இப்ப ஞாபகப்படுத்துறீங்க? நம்ம கொடைக்கானலுக்கு புறப்படுறதுக்கு முன்னாலேயே அவளை பெருசா ஒரு போட்டோ புடிச்சு வீட்டுல மாட்டி வச்சுட்டு வந்துட்டேன். எதுக்கு? இப்போ நாளைக்கு சூசைட் பாயிண்ட் போக போறோம்ல, அங்க போய் அந்த பாறை மேல அவளை நிக்க வச்சு கீழே ஒப்பம் வீடு தெரியுதா குனிஞ்சு பாரும்ப, அவ குடிவா பொச்சு மேல ஒரே மிதி போனமே கண்ணுக்கு தெரியாது, அப்படியே தள்ளி விட்டு வீட்டுக்கு ஓடி வந்து அவ போட்டோவுக்கு ஒரு மாலையை போட்டு விளக்க கொளுத்தி வச்சுட்டு ஓன்னு அழுவேன். எப்படிங்க நம்ம செட்டப்? இருங்க, யாரோ வர மாதிரி தெரியுதே. எந்த பண்ணாடனா இந்த நேரத்துல வருது? நீங்க வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குங்க, நான் யாருன்னு பாத்துட்டு வரேன். வீடெல்லாம் எதுங்க? பாருங்க அந்த செடி மரம் செத்த நேரம் வீட்டுக்குள்ள வசதியா இருக்கும். ஐயோ உள்ள போங்க. எல்லாம் கிடைக்குமே. ஐயோ இந்த நாய்ங்க எல்லாம் இந்த நேரத்துல வந்து நான் சொன்னா கண்ணென்ன கலங்குது, மூளையை கலங்க போகுது. ஏன்னா என்ன சூசைட் பாயிண்ட்ல தள்ளி விட்டுட்டு போட்டோ மாட்டி வச்சு உட்காருங்க. எழக்கூடாது. இந்த இடத்தை விட்டு எழுந்த தொலைச்சுட்டான். தொலைச்சு உட்காருங்க. பேசாம உட்காரணும். புத்தி வந்துடா உனக்கு? இங்க எப்படி வாயை திறந்து சொல்லு. ஜென்ம ஜென்மத்துக்கு ஏன்னா நீங்க இனிமே அசிங்கம் பண்ணவே மாட்டேன். நீ எப்படி? நான் திருந்துட்டேம்மா. இப்படி எல்லாம் சொன்னா இதுங்களுக்கு புத்தி வராது. நல்ல நாள் சாட்